பாட்டு திறத்தாலை பாலிக்கிட வைத்த பாட்டு தலைவன் பாரதிய வணங்கி ஆண்டுகள் ஆக வயதுகள் கூட கூட இளமை கூடும் பேரரசை மெட்ட தமிழ் வணங்கி வருங்கால மேதைகளை எதிர்கால தலைகளை பெரும்பு காட்டு பெரியவர்களுக்கும் என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அன்பும் பாசம் மொழிகின்ற எனதருமை குட்டி மாணவ செல்வங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கக்கூடிய ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள எங்களது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு கலைமூர்த்தி அண்ணா யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூத்துல முதல் கோமாளி வந்தாச்சு. ஆனா முதல் கோமாளி வந்தப்ப கூட்டம் இருந்த கூட்டம் ரெண்டாவது நான் வந்து ஒரு கூட்டம் கூட இல்லையா எல்லாம் இருட்டாது. லூசு போல கண்ணாடி கலட்டிட்டு பாடுறா எப்படி கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லையா அண்ணே கூட்டம் போல முதல் லூசு போச்சு அடுத்து லூசு வரன்னு சொல்றேன் கேட்டு இருக்கானே அதானே கண்ணாடி கலட்டிட்டு பத்தியா எப்படி கூட்டம்னு நம்மளும் எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோங்க. ஆனா இந்த மாதிரி ஆமா நம்மளும் எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோம். சரி ஆனா அருமையான ஒரு கூட்டம். ஆமா கண்ணு கெட்டாத ஒரு கூட்டம். அதுலயும் இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா மத்தவர்களும் போனோம்னா எல்லாம் கலந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல கட்டுப்பாடு இருந்த மாதிரி மேடைக்கு நடுவுல போய் 50 முழம் கொச்சை கயிறு ஆமா நடுவுல கட்டி இங்கிட்ட ஆண்கள் பெண்கள். ஆனா நம்ம ஊரு நம்பி சமமா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உட்காரது பெருசு இல்ல விடிய வர நாடகத்தை பாக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் போக மாட்டாங்க. மாமா நம்ம சங்கம் எங்க இருக்கு? பாண்டிவேல் பக்கத்துல. ஆமா மன்னவாரி தூத்துல போயிட்டாங்க. பூஞ்சோலை என்ற காரணத்தினாலே ஒரு கலைஞனுக்கு நீங்க கொடுக்கிற தங்க தட்ட வெள்ளி தட்ட உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது கிடையாது. நீங்க கொடுக்கிற உண்மையான சந்தோஷம்னா கைத்தட்ட மட்டுமே ஒரு கலைஞனுக்கு உண்மையான சந்தோஷங்களை தெரிவித்துக் கொண்டு. ஆனா எவ்வளவு வசனம் பேசாலும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன். எனக்கு அத்தா மாதிரி நானும் வசனத்தை எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணிட்டாரு. கொஞ்சமாவது கையெட்டிட்டாங்க. நான் அப்ப சொன்னதுதான் முதல் லூசு போச்சு அடுத்த லூசு வந்து அப்படியே அதிர்ச்சியில இருக்காங்க. லூசுனால கோச்சிக்க மாட்டேன். நான் சொன்ன உண்மையா கை தட்டுங்க பாப்பா. யாருக்கு ரசிக்கிறேன்? எனக்கு ரசிக்கிறேன் உனக்கு ரசிக்கிறா போச்சியா இத பாரு. இல்ல எல்லாம் என்னைய சொல்லக்கூடாது. என்னை கூப்பிட்டு என்னை லூசு ஆக்கிட்டீங்களா பப்புன போய் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை சோதிச்சு வைப்பேன். இந்த கணக்கு வந்துருக்கத்து உனக்கத்தை போடுறியா சொல்லியா போமா மகமாய்
நீங்களே ஒத்துக்க வச்சுட்டீங்க. அந்த காலத்துல எனக்கு பப்பும் பயிலவே நினைக்க வேண்டாம். யாரும் நினைக்க கூடாதுங்கிற. ஏன்னா எனக்கு வயசு உண்மையாவே வெறும் 18 வயசுல. நீங்க கட்டு பசங்க இல்லைங்க, நீங்க எல்லாம் வயசு பசங்க. நான் 18 வயசு சின்ன பையன். அதனால உங்க வீட்டு பிள்ளை ஒருத்தர் நினைச்சு, ஏன்னா வயசு சொல்லக்கூடாது அறியாம மட்டும் உண்மையை சொல்லியிருக்கேன்னா காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா போன வருஷம் என்னாலலாம் 12வது பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். ஆமா, 12வது பப்ளிக் எக்ஸாம் எழுதுனல்ல, முண்ட ஃபெயிலா போயிட்டு 2 சப்ஜெக்ட்ல நான். அதனால கோமாளிக்கு வந்துட்டேன். எதனால ஃபெயில் ஆனீங்க? எதனால தெரியுமா? இப்படிதான் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு டெய்லி படிச்சு ஒழுக்கமா இருந்த நல்ல பையனா. சரிங்க. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. சரி. 2 ஓட்டு அடிச்சிருப்பாரு. உங்களை மாதிரி என்னைய மாதிரி அந்த பழக்கமே இல்லை எனக்கு. ஆமா, 2 கோட்டு அடிச்சு, அதை நல்லா கவனிக்கணும். 2 கோட்டு அடிச்சுட்டு, வேறாண்டி நீ இத்தனை மாதம் ஸ்கூலுக்கு போனதுல பெருசு இல்ல. தாத்தா கேட்டுருப்பாரு. ஆமா, இத்தனை மாதம் ஸ்கூலுக்கு போனதுல பெருசு இல்ல. கடைசி 1 மாசம் இருக்கு, நல்லபடியா படிச்சு பாஸ் மார்க் வாங்கணும். அப்படி பாஸ் மார்க் வாங்கிட்டேன்னா காலேஜ் நல்ல காலேஜ் சேர்த்துறோம்னா நல்லா பொண்டாட்டி அமைவான்னு சொல்லுச்சுல. தாத்தா சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்? ஏன்னா அடுத்த நாள் எனக்கு காய்ச்சல். அவர் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு காய்ச்சல் எப்படி? என்ன காய்ச்சல்? அவர் ஸ்கூலுக்கு என்ன கேக்குறாரு? டீச்சர் சித்தி ஆக்கிறீங்களா? இல்ல நீங்க சொல்லிட்டு அங்க ஆக்கிறீங்க. அது ராக்கெட் மாமா. ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் என் பேராண்டி நல்லா படிக்கிறானா, 12வது பரீட்சையில பாஸ் மார்க் வாங்குவானா, டெஸ்ட்ல மார்க் வாங்குறானா, இல்ல போற வர பிள்ளைங்களே சைட் அடிக்கிறாங்க கேட்டார்ல எங்க தாத்தா. சரி. அடுத்த நாள் எனக்கும் கோபம் தாங்க முடியல மாமா. ஆமா, நீங்க கோபக்காரரு வேற. ஸ்கூலுக்கு போயிட்டு நானு போயிட்டு ஆமா விறுவிறு ஸ்கூலுக்கு போயிட்டு, டீச்சர் இந்த மாதிரி எங்க தாத்தா வந்தா கேள்விப்பட்டேன், என்ன சொன்னாருங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னாங்க. சரி. வீட்டுக்கு சாயங்காலம் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு போன தாத்தா இருக்காருல்ல, என்ன கூத்தருக்கிற ஸ்கூலுக்கு போன 2 மந்தம் அவன் சொல்றான். எங்க தாத்தாங்கிறேன், பேராண்டி உண்மையா சொல்றேன், என்னை என்ன வேணாலும் அடி, உன் செருப்பு கட்டி கூட அடி, ஆனா எனக்கு அது பெருசு இல்லை. நீ 12வது பரீட்சையில பாஸ் பண்ணணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டலாம். சரி, நல்லா கேட்கணும். 1 மணி நேரம் 6 மார்க் கொஸ்டின் எழுது. 1 மணி நேரம் 6 மார்க் கொஸ்டின் எழுது. இன்னொரு 1 மணி நேரம் 4 மார்க் கொஸ்டின் எழுது. இன்னொரு 1 மணி நேரம் 4 மார்க் கொஸ்டின் எழுது. இன்னொரு 1 மணி நேரம் 2 மார்க் கொஸ்டின் எழுது பேராண்டி. கடைசி 1/4 மணி நேரம் இருக்கும், எழுதுனதுல சரியான மட்டும் பாத்துட்டு பேராண்டி சொன்னாரு. ஐடியாவை கொடுத்துட்டாரு. ஐடியா கொடுத்துட்டாரு. நீ செஞ்சியாடா? அதே மாதிரி தாத்தா சொன்னதே நானும் பரிட்சை எழுதணுமாமா. எழுதிட்டியா? எழுதல. அப்புறம் என்ன ஃபெயிலான? ஏன் ஃபெயிலான சொல்லு பாப்போம். ஏன் ஃபெயிலானா? அந்த முண்டை என்ன சொல்லிருக்காரு மறுபடியும் சொல்றேன். 1 மணி நேரம் 6 மார்க் கொஸ்டின். ஆமா. 1 மணி நேரம் 4 மார்க் கொஸ்டின். 1 மணி நேரம் 2 மார்க் கொஸ்டின். எழுதல. எழுதுறியா? எழுதுனேன். அப்புறம் மார்க் போடல. ஏன் மார்க் போடலனா? 3 மணி நேரம் வேற கொஸ்டின் எழுதிட்டு வந்திருக்கேன். லூசு போல 3 மணி நேரமா கொஸ்டின் எழுதிட்டா எப்படிடா மார்க் போடுவாங்க? நான் சொன்னேன். என்னது? 1 மணி நேரம் 6 மார்க் கேள்வி எழுது, 1 மணி நேரம் 4 மார்க் கேள்வி எழுது. அப்ப கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதல. நீங்க ஆன்சர் எழுதல, கொஸ்டினே எழுதி வச்சிட்டியா? கொஸ்டின் எழுதி வச்சிட்டேன். சூப்பர். நீ இதுக்கு 4 பேர் சேவத்தை புடிச்சு அது எனக்கு லட்சுமாவை சேர்ந்தா ரொம்ப பிடிக்கும் போல. ஆனாலும் இன்னொரு கதை சொல்றேன். சபைக்கு வரணும், சமாளிக்க தெரிஞ்சு வந்து சபைக்கு வரணும். ஏன் சொல்லணும்? எல்லா விஷயத்துக்கும் சமாளிக்க கத்துக்கணும். ஆமா. ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு வீட்டுக்குள்ள 3 வெளிநாட்டு பசங்க, ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன், ஒருத்தன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன், ஒருத்தன் நம்மள மாதிரி தமிழ்நாட்டுக்காரன், 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. எப்படி? நம்மளுக்கு கல்யாணம் ஆகல, பப்பாட்டி கிடைக்க மாட்டேங்கிறான், காலையில லோன் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், சோத்துக்கு வழி இல்லடா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்கல்ல. திடீர்னு ஒரு 2 மணி போல இருக்கு நைட்டு சாமத்துல. சரி, ஒரு பேய் வந்துருச்சு. பேய் வந்துருச்சு வீட்டுக்குள்ள. பேய் வந்தாரு 3 எத்து ஒக்கா முட்டை உயிர் கெடுத்து ஏற்பட்டுச்சு. ஐயா ஒண்ணு கடிச்சிட்டாங்க. பேய் சொல்லுது, பயப்படாத, உன் ஆசை எல்லாம் நிறைவேற்றத நான் வந்திருக்கேன். அவன் சொல்றான், சரி வா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா நாட்டுக்காரன் கூப்பிடுது பேய், இங்க வாடா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க. பயப்படாத சொல்லுது. அவன் கேட்கிற பாருங்க பேய் கிட்ட, என்னடா எனக்கு ஒரு ரூம் ஃபுல்லா, ஒரு வீடு ஃபுல்லா பணத்தை மட்டும் கொடு. ஒரு வீடு ஃபுல்லா எனக்கு பணம் நிறைய கொடுத்துறேன், போது. சரி உன் ஆசை நிறைவேற்றி. ஆமா, வாங்கிக்கடா போடா. ஆசையை நிறைவேற்றிருச்சு. சரி, இன்னொருத்த பாகிஸ்தான் நாட்டுக்கு வர பாருங்க, எதிரி நாட்டுக்காரன். அவன் வந்து கேட்கறான், அவன் கிரிமினல் மைண்ட் இல்லையா, அவன் கேட்கறான், அவன் பணம் கேட்கறான். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கேட்பான். அவன் கேட்கறான் பாருங்க, எனக்கு ஒரு வீடு ஃபுல்லா தங்கத்தை மட்டும் கொடுத்துரு. வீடு பூரா தங்கமா வேணும்னு கேட்கறான். இந்தா
ஆமா இதான் என் வாழ்க்கையை சமாளிச்சு வந்துட்டான். கடைசியா ஒருத்தன் வராம பாருங்க, நான் தமிழ்நாட்டுக்காரன். சரி, அவன் கேட்கிற மாதிரி நைஸா கேட்கிறான். எப்படி? எனக்கு பணம் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், எனக்கு பெத்த அம்மா கூட பார்க்க வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னையா? இன்னொன்று ஆசை, அதை மட்டும் நிறைய வச்சுட்டு போங்க. சரி என்ன ஆசை கேட்டு சொல்லி பேய் அவன் சொல்றான், எனக்கு அந்த 2 ரூம் மட்டும் சாவியை மட்டும் கொடுத்துன்னு கேட்டுட்டு போறான். எதுக்கே 2 ரூம் சாவி? ஏன்னா இந்த ரூம்ல பணம், அந்த ரூம்ல தங்கம் இல்ல. போகாத, இவங்க எடுத்துட்டு ஓடிடாம அதை பூட்டிட்டு இவன் கொண்டு வர்றதுக்கு. ஆமா, எவ்வளவு நல்ல நம்பர் தமிழ்நாட்டுல சமாளிக்க கத்துக்கல. ஆமா, அதனால அந்த கதை சொல்றேன். என்ன கூட நாடக உலகில் மறைந்த மாமேதை, நாடக உலகில் தனக்கென்று ஒரு வெற்றி முரசு பெற்று வரும் அன்பு அப்பா நான் பார்த்தது இல்ல எம்மா சுத்தப்பா நினைவாக ஒரு பாடலை பாடிவிட்டு பாடுறா, நீ சொல்ற பாடு. கண்ண பிறந்தா ஒளி இல்ல, தலை எடுத்தா நடவில்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல, இப்போ மண்ணா கலந்து மறந்து போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில, தலை எடுத்தா நடவில்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல, மண்ணா கலந்து மறந்து போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கலந்து மறந்து போச்சு ஆசையே. காதல் வந்தது ராஜாக்கு, காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னால, கவலை வந்தது பின்னால. ஏ ராசாத்தி, ஏ ராசாத்தி, பெண் காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நாமும் பழகல, ஜாதி மதம் பார்த்து நாம பழகல, நல்லதையே நமக்கு ஒன்றும் புரியல. கண்ண பிறந்தா ஒளியில, தலை எடுத்தா நடகல, உன்னை வாழ்ந்து வந்தேன் மனதில. இப்போ மண்ணா கலந்து மறந்து போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் ராசாத்தி, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு. ஊருக்கெல்லாம் ராசாத்தி, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு. மட்டும் கேட்க போதா ராசாத்தி. உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி. நல்லதையே நமக்கு ஒன்றும் புரியல. கண்ண பிறந்தா ஒளியில, தலை எடுத்தா நடகல, நல்லதை வாழ்ந்து வந்தேன் மனசில. இப்ப மண்ணா கரைச்சு மறைஞ்சு போச்சு ராசாத்தி. காலநேர காரியத்துக்கேடு சக்க சல்லி சொல்லுன்னு போயிட்டு பொம்பளை வெளியே தள்ளி வந்த காரணத்தினாலே இன்னைக்கு நீங்களும் நல்லா இருக்கணும், வந்திருக்க நாங்களும் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கின்ற காரணத்தினாலே பிடிக்க வார்த்தை ஆ. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.